எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் பேசும்போது சீக்கிரம் பேசுங்க, சீக்கிரம் பேசுங்க, கொஞ்சமாக பேசுங்க, பாயிண்ட்டை மட்டும் பேசுங்க அப்படின்னு சொன்னவர் இப்போ என்ன பண்ணுறாரு பாருங்க, எதுக்கு அலோவ் பண்ணியிருக்காரு பாருங்க. கோவை ஒத்தக்கால் மண்டபம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படிச்சுக்கிட்டு வந்த மாணவர், அவர் பேர் அமுதன், நேற்று 20 பேர் கொண்ட கும்பலால, அதுவும் அவர் கூட படிக்கக்கூடிய மாணவர்களாலே அடிச்சு கொல்லப்பட்டிருக்கிறார். இதை ஏதோ ஒரு தனிநபர் சம்பவமாக நாம் பார்க்க முடியாது. இதற்கு அரசு முழு பொறுப்பு எடுக்க வேண்டும். ஏன்னா வழக்கு விசாரணைக்காக மாணவர் அமுதனை நேற்று முன்தினம் கோவை செட்டிப்பாளையம் போலீசார் அவர்கள் காவல் நிலையத்திற்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க, வர சொல்லியிருக்கிறாங்க. அப்போ மாணவர்கள் மத்தியில் போதைப் பொருள் விற்கிற சிலரை பற்றி அமுதன் கிட்ட காவல்துறையினர் விசாரிச்சிருக்கிறாங்க, தகவல் வாங்கியிருக்கிறாங்க. அந்த தகவலை ரகசியமா வச்சு குற்றவாளிகளை பிடிச்சு போதைப் பொருள் விவரங்களை வந்து நம்ம திங்கட்கிழமை குடும்பம் இங்க பேசுங்க. இப்போதைக்கு முடிச்சிடறேன். என்னன்னு மட்டும் சுருக்கமா சொல்லுங்க. என்னன்னு இல்ல வந்து எதை கூட துறைக்கு அனுப்ப போறோம் இல்ல, நீங்க கொடுத்திருக்கிற இல்ல இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் துறைக்கு அனுப்பப்பட்டு முறையான விவரங்கள் மென்ஷன் பண்ணுங்க. ஒரு 4 இன்சிடென்ட் இருக்கு, மென்ஷன் பண்ணுங்க. இந்த 3 நாட்கள் மட்டும் 4 இன்சிடென்ட் இருக்கு, அதை மட்டும் மென்ஷன் பண்ணிடுறேன். போதைப் பொருட்களை பறிமுதல் செய்ய வேண்டிய காவல்துறை போதைப் பொருள் வித்த நபர்களை அழைச்சு புகார் கொடுத்தவர் பத்தின தகவலை சொல்லியிருக்கிறாங்க. அந்த கோபத்துல தான் மாணவர் அமுதனை அந்த கும்பல் அடிச்சு கொலை செஞ்சிட்டதா அமுதனுடைய பெற்றோர் ஊடகங்கள்ல பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. காவல்துறை ஏன் இவ்வளவு அலட்சியமா நடந்துக்கிறதுன்னு இந்த அரசு ஒரு விளக்கம் கொடுக்கணும். இனியும் இது மாதிரி சம்பவங்கள் நடக்காம இந்த அரசு பார்த்து கொள்ள வேண்டும். மாணவர் அமுதனுடைய கொலைக்கு கண்டிப்பாக நீதி கிடைக்க வேண்டும். ஒரு மாணவன் இறந்த செய்தி, 20 மாணவர்கள் அந்த மாணவனை கொன்னா இறந்த செய்தி, போலீஸ் விசாரணை, இது மாதிரியான முக்கியமான விஷயத்தை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் பேசும்போது சீக்கிரம் பேசுங்க, சீக்கிரம் பேசுங்க, கொஞ்சமாக பேசுங்க, பாயிண்ட்டை மட்டும் பேசுங்க அப்படின்னு சொன்னவர் இப்போ என்ன பண்ணுறாரு பாருங்க, எதுக்கு அலோவ் பண்ணியிருக்காரு பாருங்க. கோட் சொல்லியாச்சு, ஒரே ஒரு பாடல் மட்டும் பாடிடுறேன், புரட்சி தலைவர் நினைவாக, வித் யுவர் பர்மிஷன்ஸ். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். எங்க அண்ணன் தமிழ்நாடு பார்த்தீங்களா, இந்த பிளக்கு கீ அந்த பிளக்கு கீயை புகழ்ந்து பாடுது, அதுக்கு அந்த பிளக்கு கீ சபாநாயகர் அலோவ் பண்ணியிருக்கார். தேவையானதுக்கு சட்டசபையில் அலோவ் பண்ணுங்கள். சபாநாயகர் வந்து ஒரு கட்சிக்கு ஆதரவாக பண்ணுற மாதிரி சில சமயம் தோணுது. அப்படி பண்ணக்கூடாது. எல்லாரையும் அனைவரையும் பேச வைக்கணும். பேச வச்சாதானே அவங்க பிரச்சனையே பேச வரும்போது இருங்க நான் சொல்லும்போது பேசுங்க, அப்போ பண்ணுங்க இப்போ பண்ணுங்கங்கிறார். ஆனால் ஒரு கண்ட மணிக்கு புகழ்ந்து பாடிட்டு கிடக்காங்க, ஒரு ஆக்ஷனை விடுறது இப்படின்னு பாடுறது, இதுக்கெல்லாம் அலோவ் பண்ணுறார் சபாநாயகர். உண்மையான பிரச்சனையை பேசும்போது அவரை வந்து சும்மா நோட் பண்ணால் போகிறோம் அது போருன்ட்டு உள்ளே என்ன சினிமா தியேட்டராக நடக்குது. சபாநாயகருக்கும் எச்சரிக்கணும். என்ன போங்க, எது முக்கியம் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். என் கட்சி உன் கட்சிங்கிற ஒரு பாகுபாடும் இருக்கக்கூடாது. இந்த சபாநாயகர் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்னு வேறு சொல்கிறாங்க. ஆனால் மண்டைக்கு வெளியில் ஒன்றும் இல்லை, மண்டைக்கு உள்ளேயும் ஒன்றும் இல்லை. என்னத்தை சொல்கிறது போங்க, நாட்டு நடப்பு அப்படி இருக்குது.